ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். நேச்சுரல் டைண்டே நான் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி காட்டன் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். 6 பேட்சஸாக கட் பண்ணி ஆல்ரெடி வச்சாச்சு. அண்ட் பிளாக்கில் வந்து ப்ளீச் தான் நம்ம பண்ண போகிறோம். யூஸிங் வாஷிங் ஆலா லிக்விட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் டேஸ்க்கு என்னென்ன தேவைப்படணும்னு பார்க்கலாமா? டர்மரிக் எடுத்திருக்கேன், 1 ஆனியன் அண்ட் ஆஃப் பொமோகிரானட் எடுத்திருக்கேன், 1 ஹைபிஸ்கஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த ஃப்ளவர் நேம் என்னன்னு தெரியல, கலராக இருந்துச்சு, சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோட நேம் உங்களுக்கு தெரியும், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரெக்கார்ட் ஒர்க்கில் ரைட் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எருக்கம் பூ தான் எடுத்துருக்கேன், ஒரு பர்பிள் கலர் கிடைக்கிறதுக்கு. அண்ட் லாஸ்ட் கரி லீஃப் எடுத்துருக்கேன், க்ரீனிஷ் கலர் கிடைக்கிறதுக்கு. பார்க்கலாம் எத்தனை கலர் நமக்கு கிடைக்குது அப்படின்னு. ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த பாத்திரத்தில் தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கொதிக்க வரும்போது டர்மரிக் எடுத்து போட்டுக்கலாம். டர்மரிக் போட்டோடனே அடுத்து வினிகர் வந்து 1 ஸ்பூன் மட்டும் ஊற்றினா போதும். அது நல்லா கொதித்து தண்ணி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் இதில் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா, வினிகர் ஊற்றிட்டு நான் மறுபடியும் டர்மரிக் போட்டாலும் சின்ன இந்த மாதிரி கட்டி கட்டியாக வந்து ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் தாங்க சம்பவமே இருக்குது. கட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஸ்வாட்சஸ் மட்டும் எடுத்து தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு டர்மரிக்கில் டிப் பண்ணலான்னு வரும்போது அந்த பாத்திரம் சூடாக இருக்கிறது கூட ஞாபகம் இல்லாமல் நான் பாட்டுன்னு கேஷுவலாக அந்த பாத்திரத்தை தூக்கிட்டேன். செம்ம சூடு வச்சுக்கிட்டேன். இன்னும் ஒரு ஸ்வாட்சஸ் கூட பண்ணலை. செம்மையாக கை வேறு எரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, சூடாகிறதுக்குள்ளேயே ஒரு ஸ்வாட்சஸ் எடுத்து பார்த்தேன். எனக்கு ஒரு எல்லோ கலர் கிடச்சிது. செகண்ட் ஒன்க்கு நான் ஆனியன் தான் எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது ஓப்பன் பண்ணுறதுக்கே பெரும் பாடாக இருந்துச்சு. சரி, அதை எப்படியோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்மெல் பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. சரி, ஆல்ரெடி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன். அதுக்குள்ளே என் கையை பாருங்களேன் எந்த அளவுக்கு நான் சூடு வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. தண்ணி நல்லா கொதிச்சோடனே கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த ஆனியனும் எடுத்து போட்டுட்டேன். சேம் ப்ராசஸ் வினிகருமே எடுத்து ஊற்றியாச்சு. அது நல்லா கொதிக்க கேப்பில் நான் ஐஸ் க்யூப் கையில் வச்சுருந்தேன். ஐஸ் க்யூப் வச்சுட்டு பார்த்தா இன்னும் நல்லா எரிய ஆரம்பிச்சிது. சரி, ஓகே, தண்ணி கொதிச்சோடனே அந்த கலருமே எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. தேர்ட் ஒனுக்கு நான் எருக்கம் பூ தான் எடுத்திருந்தேன். அதே ப்ராசஸ் தான். 1 கிளாஸ் ஆஃப் தண்ணி ஊற்றிட்டு வினிகர் ஊற்றிட்டு இதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து பார்த்தா எனக்கு இந்த கலர் வரலை. ஃபெயிலியர் திஸ் கலர். நெக்ஸ்ட் கலருக்கு நான் காஃபி தூள் தான் எடுத்திருந்தேன். சேம் ப்ராசஸ் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த கலரும் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கலருக்கு கரி லீஃப் கிரைண்ட் பண்ணி போட்டுருந்தேன். சேம் ப்ராசஸ். அண்ட் பொமோகிரானட்டும் போட்டுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து அந்த நேம் தெரியாத ஃப்ளவர், இது 3மே எனக்கு கிடச்சிது. கலர் நல்லா ஓவராலாக எனக்கு ஒரு 6 கலர் கிடச்சிது. நான் ஆல்ரெடி டை அண்ட் டை வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல் கார்மெண்ட்டாக யூஸ் பண்ணி காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த ஃப்ளவர் நேம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெக்கார்ட் ஒர்க்குக்கு. பை பாய்.